தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு எங்களுடைய வியாழக்கிழமை ஜெப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், அதே நேரத்தில் நேரலை வாயிலாக இந்த ஜெப ஆராதனையில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வேத பகுதி மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அதே நேரத்தில் இந்த வேத பகுதியில் வருகின்ற நபரும் மிகவும் பரிச்சயமானவர் கிறிஸ்தவ சமூகத்துக்கு. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற சில தகவல்கள் அது மிகவும் உங்களுக்கு ஆச்சரியம் உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் வரலாற்று ரீதியாகவும் வேத ஆதாரங்களோடும் சில காரியங்களை உங்களோடு இன்னும் ஒரு கோணத்திலே இருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த வேத பகுதியிலே இருந்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பதாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷ புத்தகம்தான் லூக்கா சுவிசேஷம். அதாவது லூக்கா சுவிசேஷத்தை எழுதிய வைத்தியர் லூக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்த ஒரு சீஷர் அல்ல. அவர் பவுலினுடைய ஊழியத்தின் வாயிலாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர். ஆனால் இந்த சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை அவர் எழுதும் பொழுது அவர் ஏனோ தானோ என்று சொல்லி அவர் எழுதவில்லை. நீங்கள் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 22, 23 அதிகாரங்களை நீங்கள் பிறகு வாசித்து பார்த்தீர்களானால் லூக்கா அப்போஸ்தல புத்தகத்தை எழுதினவரும் லூக்கா தான். ஆனால் இந்த லூக்கா பவுல் அப்போஸ்தலனோடு கூட அந்த மிஷனரி பயணங்களிலே அவர் பயணிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது அப்போஸ்தல புத்தகத்திலே மொத்தமாக 28 அதிகாரங்கள் காணப்படுகின்றது. அதிலே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மிஷனரி பயணங்கள் 3 உண்டு. அதிலே 3வது பயணத்தை பற்றி தான் இந்த 21, 22, 23வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கும். இந்த மிஷனரி பயணத்தின் பொழுது இவர்கள் அநேகமாக, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக அநேகமான புறஜாதி நகரங்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார்கள். இந்த 21, 22, 23 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். பிலிப்பு, செசரியா என்று சொல்லி நீங்கள் சில பட்டணங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் வேதத்திலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பகுதிகள். இந்த செசரியா பட்டணத்திலே இவர்கள் தங்கியிருந்து சில காலம் ஊழியம் செய்கிறதை இந்த பகுதியிலே இந்த அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு தீர்க்கதரிசனம், ஒரு தீர்க்கதரிசி வாயிலாக அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம், உங்களை கைது செய்வார்கள் என்று. ஏனென்று சொன்னால் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அதிகமாக விசுவாசித்தவர்கள், பின்பற்றினவர்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் புறஜாதிகளை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவதற்கும் அழைக்கப்பட்டபடியினாலே அவர் சிலர் போய் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினால்தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உபதேசித்தார்கள். யாருக்கு? புறஜாதிகளுக்கு. யூதர்கள் சிலர் போய் உபதேசித்தார்கள். இது முக்கியம் அல்ல, இது தேவையற்ற ஒரு காரியம் என்று சொல்லி அவர் வைராக்கியமாக புறஜாதிகளுக்கு உபதேசித்தார். அதாவது விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை ரட்சிக்கப்படுவதற்கென்று, நாங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம், இரக்கத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்று அவர் உபதேசித்தார். அதனாலே யூதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை மிகவும் வெறுத்தார்கள், இன்றைக்கு வரைக்கும் வெறுக்கிறார்கள். சில யூத மதத்தை பின்பற்றுகின்ற நம்முடைய ஊரில் இருக்கின்ற சில நபர்கள் உண்டு. அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் ஒரு கள்ள உபதேசி. என்னுடைய மனைவியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை காதால் கேட்டா, என்ன கள்ள உபதேசி என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனை பேசினார்கள். ஓகே, அப்போ இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திலே பயணித்த ஒரு நபர் தான் லூக்கா. அப்போ லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தல புத்தகத்தையும் எழுதினவர் இந்த லூக்கா. லூக்கா ஒரு வைத்தியர், நன்கு படித்த ஒரு மனிதன், நல்ல ஒரு பண்டிதர், நல்ல கல்விமான். அவர் சாதாரணமாக எந்த ஒரு கட்டுக்கதையும் அவர் எழுதவில்லை. அவருடைய சுவிசேஷம் புத்தகம்
அவருடைய இந்த அப்போஸ்தல புத்தகங்கள் எப்படி எழுதப்பட்டதென்று அவருடைய புத்தகங்களிலே அவர் வாக்குமூலமாக சில காரியங்கள் எழுதியிருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நீங்க பாருங்க. நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு வேதாகமம் 75வது பக்கம். மகா கனம் பொருந்திய தியோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், அதாவது ஆரம்ப முதல் கண்ணார கண்டோம் சில காரியங்களை, அதாவது அவர் அப்போஸ்தலனாய் பவுலுடைய ஊழியத்திலே பயணித்த நபர், அவர் பயணித்தபடியினாலே அங்கே நடந்த சம்பவங்களை அவர் கண்ணார கண்டார். அதே நேரத்திலே வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி, அதாவது இயேசுவோடு இருந்த சீஷர்கள் மூலமாக ஒப்புவித்த சில காரியங்களையும் அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், 3வது வசனம், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து, அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், இப்போ திருவிவிலியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் 7 புத்தகங்கள் இணைய ஆகமங்கள் என்கின்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. சில வரலாறு நூல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது வேதாகமத்திலே இருக்கின்ற 66 புத்தகங்களுமே பரிசுத்த ஆவியானவரினாலே எழுதப்பட்ட தேவனுடைய வசனங்களாக அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ லூக்கா எழுதும் பொழுது அநேகர் சரித்திரங்களை எழுதினார்கள், அநேக புத்தகங்கள் இருக்கின்றது. பேதுருவால் எழுதப்பட்ட திருச்சபை சரித்திர நூல்கள் உண்டு. பேதுருவால், அப்போஸ்தலர் ஆகிய பவுலால், வேறு இன்னும் சிலராலே பல நூல்கள் எழுதப்பட்டது. ஆனால் எல்லா நூல்களும் பரிசுத்த வேதாகமத்திலே சேர்க்கப்படவில்லை. ஏனென்றால் அது தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனாலே லூக்கா இங்கே சொல்லுகிறார், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும். எப்படி எழுதுகிறாராம் இந்த புத்தகத்தை? போய் திட்டமாய் விசாரித்து அறிந்தவராய் எழுதுகிறார். அதாவது எப்படி இந்த லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டது என்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அவர் குறிப்பிட்ட, இப்போ ஒருவரை குறித்து நாங்கள் ஒரு சாட்சி சொல்லும் பொழுது அவர் அந்த நபரை போய் நேரடியாக சந்தித்து இது உண்மைதானா, இப்படித்தானா நடந்தது என்பதை அவர் என்ன செய்வார்? கேட்டு அறிந்து அதை எழுத்து மூலமாக வாங்கி அவருடைய சிக்னேச்சரோடு எடுத்துட்டு வந்து அதுக்கு பின்பதாகத்தான் அவர் இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் தயாரிக்கப்பட்ட எழுதப்பட்ட காலம் எது என்று சொன்னால் அப்போஸ்தல புத்தகம் 21, 22, 23 என்கின்ற காலப்பகுதியில் தான் அது தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் இவர் அந்த காலப்பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலை சிசரியா பட்டணத்திலே சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். அப்பொழுது லூக்கா தான் போய் அவரை பார்த்து விசாரித்து வருவார். அதே நேரத்திலே தன்னுடைய இந்த சுவிசேஷ புத்தகத்துக்கு தேவையான ஆதாரங்களையும் திரட்டுகின்ற வேலையிலே அந்த காலப்பகுதியிலே அவர் ஈடுபட்டிருந்தார். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 62வது நூற்றாண்டிலே இந்த சம்பவம் நடைபெற்றது. அப்போ இதில் பார்க்கும் பொழுது ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இப்போ லூக்கா ஒரு நல்ல படித்த மனுஷன் இல்லையா? படித்தன்றதால நம்ம நம்போட மட்டும் இல்லை, அவர் படிச்சிருந்தபடினால எல்லா விஷயத்தையும் அவர் கிரேக்க பின்னணி. கிரேக்கர்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ப மாட்டாங்க. கிரேக்கர்கள் தத்துவ ஞானிகள் எல்லாம் கிரேக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க டக்குன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாத்தையும் போய் ஆராய்ந்து அறிந்து அதற்கு பின்பதாகத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அதனால் லூக்காவும் என்ன செய்கிறார்? இப்படியாக போய் கேட்டு அறிந்து எழுதுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இவர் கேட்டு அறிந்த ஒரு விஷயம், அது ஏற்கனவே நான் அந்த நபரை குறித்து உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக அவருடைய முடிவு, அவருக்கு ரட்சிப்பு ஏற்பட்டதுக்கு பின்பதாக அவருக்கு என்ன நடந்தது என்ற அந்த சம்பவம் வரைக்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கு பேச இருக்கிறேன். அந்த நபர் யார் என்று சொன்னால் சகேயு.
சகேயுவை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சகேயுவை குறித்து அநேக சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் பேச போகின்ற சகேயுனுடைய காரியங்கள் மிகவும் வித்தியாசமாக உங்களுக்கு இருக்கும். ஆகையினாலே நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இந்த சகேயுனுடைய இந்த சம்பவம் லூக்கா சுவிசேஷத்திலே மாத்திரமே இருக்கிறது. எங்கே இருக்குது? சகேயுனுடைய கதை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரமே இருக்கிறது. அதை லூக்கா மாத்திரமே எழுதியிருக்கிறார். மத்தேயு, மாற்கு, யோவானிலே அது இல்லை. இந்த 4 சுவிசேஷங்களை எழுதின நபர்களிலே மத்தேயும் யோவானும் மாத்திரம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவர்கள். லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுலோடு பயணித்தவர். பவுலோடு பயணித்த பர்னபாவினுடைய மருமகன் தான் இந்த மாற்கு. மாற்கு இந்த சுவிசேஷத்தை எப்படி எழுதினார் என்று சொன்னால், அவர் பேதுருவோடு சில காலம் ஊழியம் செய்தார். அப்போ பேதுரு மூலமாய் கிடைத்த தகவல்களை வைத்து அவர் மாற்கு சுவிசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஓகே, இப்போ இந்த சகேயுவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சகேயு யார்? ஓகே, வேதத்தில் அவருக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு? ஆயக்காரர். ஓகே, இயேசுவுக்கு எத்தனை ஆயக்காரர்களை தெரியும்? இயேசு 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த காலப்பகுதியிலே 2 ஆயக்காரருடைய வீட்டிலே அவர் போய் இருந்து சாப்பிட்டு இருக்கிறார். ஒருவர் லேவி என்று அழைக்கப்படுகின்ற மத்தேயு. மத்தேயும் ஒரு ஆயக்காரர், டாக்ஸ் கலெக்டர். அடுத்தவர் சகேயு. சகேயு ஒரு ஆயக்காரன். அவர் யாரு? ஒரு ஆயக்காரன். ஓகே, முதலாவது வசனத்தை பாருங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். யாரு? இயேசு. இப்போ இந்த சம்பவத்தை முழுதுமாக வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே இருந்து எருசலேமுக்கு பிரயாணப்படுகிறார். ஏன் எருசலேமுக்கு பிரயாணப்படுகிறார்? அங்கே ஒரு பண்டிகை வருகிறது யூதர்களுடைய. அந்த பண்டிகையை அவர் அனுஷ்டிப்பதற்கு, அதை கொண்டாடுவதற்காக பயணிக்கிறார். யூதர்கள் கலிலேயாவிலே இருந்து 3 வழி பாதைகள் உண்டு எருசலேமுக்கு வருவதற்கு. ஒரு பாதை, அவர்கள் கலிலேயாவிலிருந்து வந்து ஹைஃபான்னு சொல்லுவார்கள், அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கும் இந்த பக்கம். அதால் வந்து செசரியா மூலமாக வந்து எருசலேமுக்குள்ளே வருவார்கள். அடுத்த பகுதி கலிலேயாவிலிருந்து வந்து அப்படியே பெத்சாயிதாக்கு வந்து எரிகோக்கு வந்து எருசலேம் வருவாங்க. அதாவது யோர்தான் நதி இருக்குது தானே, அந்த பகுதி. நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது விளங்கும். இன்னொரு பகுதி இருக்குது, மிகவும் இலகுவான பகுதி, அப்படியே நேராக வாருது. அதாவது சமாரியாவுக்கூடாக கடந்து வருவது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய கால பகுதியில் கிட்டத்தட்ட 5-6 தடவைகள் எருசலேமுக்கு அவர் பிரயாணம் செய்திருக்கிறார். அதில் ஒரே ஒரு தடவை மாத்திரமே சமாரியா வழியாக வந்தார். அந்த நேரம் தான் அவர் சமாரிய பெண்ணை சந்தித்தார். சமாரிய வழியாக அநேகமாக யூதர்கள் பிரயாணம் செய்வது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சமாரியர்களை பிடிக்காத, அருவருப்பானவர்கள். அப்போ அவர்கள் அதிகமாக பாவித்த வழி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிகோ வழியாக யோர்தான் நதிக்கரையோரமாக வருவது. அப்போ இங்கே இயேசு எருசலேமை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த வழியால்? எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். இயேசு நிற்கவில்லை. என்ன செய்கிறார்? நடந்து போய்கொண்டு இருக்கின்றார். 2வது வசனம், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இவ்வளவு நாளும் நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்த ஒரு சிந்தனையை ரேஸ் பண்ணிவிட்டு, அழித்து விட்டு, இப்போ ஒரு புதிய சிந்தனையை உங்களோட மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களோட மூளையில் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சகேயு ஆயக்காரன் அல்ல, ஆயக்காரருடைய தலைவன். அவர் வந்து ஆங்கிலத்தில் சொல்ல வேணும்னா கமிஷனர் ஆஃப் டாக்ஸ் கலெக்டர்ஸ். வரி வசூலிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு தலைவன், ஒரு கமிஷனர். வரி வசூலிக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சாதாரணமாக இருக்க மாட்டார்கள். மத்தேயு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நல்லா படித்த மனிதன். அவர்களுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் தெரியும், அக்கவுண்டிங் தெரியும்.
எப்படி செய்யணும், என்ன செய்யணும், இந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியாக அவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஆயக்காரருக்கு தலைவராக வருவணும்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ படித்திருக்க வேண்டும். அப்போ சகையு அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடான ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறார். சரி, இந்த ஆயக்காரரை யூத சமூகம் எப்படி பார்த்தது என்று சொல்லி நாங்கள் சில வசனங்களுக்கூடாக நாங்கள் பார்ப்போம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. மாற்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். Get me some water. Get me some water. ஓகே, மாற்கு 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஓகே, 15வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். 16வது வசனம், அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அப்ப யூத சமூகம், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இந்த வரி வசூலிக்கிற ஆயக்காரரை எப்படி பார்த்தார்கள்? இந்த வசனத்தின் அடிப்படையிலே பாவிகள் என்கின்ற லிஸ்டில் சேர்த்து தான் பார்த்தார்கள். ஏன் அந்த விதமாக பார்த்தாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு பட்டணம் 4 தடவை வரி கட்டணும். யாருக்கு கட்டணும் வரி? ஆயக்காரருக்கு கட்டுறதில்லை, ரோம சாம்ராஜ்யம், ரோம அரசாங்கத்துக்கு கட்டணும். இப்போ ரோம அரசாங்கம் என்றக்குள்ள நாங்கள் இந்த படங்களில் வர மாதிரி சிந்திக்கக்கூடாது. ரோம நாடு என்கின்றது எங்கே போகிறார் ஆறது? ஓகே, ரோம நாடு என்றது நினைக்கிறேன், ரோம நாடு என்று சொல்கிறது அவங்க சின்னொரு நாடு. அப்போ ரோம நாடு, ரோம தேசம் என்ன செய்யுது? உலகம் எல்லாம் பிடிச்சி கொண்டு வராங்க. அப்போ அவங்க பிடிச்சி கொண்டு வரும் பொழுது எல்லா நாட்டையும் அவங்களோட ஆக்களை போட்டு ஆட்சி செய்ய முடியாது. ஏன்? ஆக்கள் இல்லையே, சின்ன நாடு தானே. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில பினாமிகளை ஏற்படுத்துகிறார்கள். அவங்களோட சிலாக்கள் இருப்பாங்க தானே, ஒத்துப்பாடுறாக்கள், அப்படியானாக்களை ஏற்படுத்தி வைப்பாங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் ஏரோதுக்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏதோம் வம்சத்திலே வந்த, ஏசாவின் வம்சத்திலே வந்த ஏரோதுக்களை அப்படித்தான் ரோமர்கள் ஏற்படுத்தினார்கள். அதே போல தான் இந்த ஆயக்காரர்களையும் ஏற்படுத்தினவர்கள் ரோமர்கள். எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், இப்போ இயேசு எரிகோ பட்டணம் வழியாக வருகிறார். எரிகோ பட்டணம் என்று சொன்னால் அந்த எரிகோ பட்டணத்துக்கு என்று சொல்லி சில வரி வசூலிக்கிறவர்கள் இருப்பார்கள். இவங்களோட வேலை என்னென்னு சொன்னால், எரிகோ பட்டணத்துக்குரிய முழு வரியும், இப்போ ஒவ்வொரு நபருக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி, என்னென்ன சொத்து இருக்குது, என்னென்ன உழைக்கிறாங்க என்றதெல்லாம் கணக்கு பார்த்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த முழு வரியையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த ஆயக்காரர்கள் செலுத்தி விடுவார்கள் ரோமர்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுடைய சகல காரியங்களும் எதில் இருக்குது? வரியில் தான் இருக்குது. நாங்கள் வரி கட்டலைன்னா என்ன நடக்கும்? இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன? வரிய சரியாக கட்டலை, சரியாக வரிய கட்டலை. அப்போ இந்த வரியை ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு வரி மிகவும் முக்கியம். அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மற்ற செயல்பாடுகளை செய்கிறதுக்கு, மக்களுடைய சேவைகளை செய்கிறதுக்கு வரி முக்கியம். அப்போ இந்த ஆயக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எரிகோ பட்டணத்துக்கு மொத்தமாக எத்தனை வரி, எத்தனை தொகை வரும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். அவங்க என்ன செய்வாங்க? அந்த முழு தொகையுமே கட்டி விடுவாங்க ரோம அரசாங்கத்துக்கு. கட்டி போட்டு இவங்களை ஏன் யூதர்கள் வருத்தாங்கன்னு சொன்னால், இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க கட்டின அந்த அமௌண்ட்டை விட 4 மடங்கு கூட இங்கே வரியை வசூலிப்பார்கள். வட்டியும் முதலுமா சேர்த்து அப்படியே
வசூலிப்பாங்க. ஏன்னா ஆயக்காரர்கள் என்ன சும்மா அந்த பதவியில் வைக்கல, அவங்க நல்ல காசுக்காரர்கள். இப்போ நம்ம வாசிச்சமே மாட்குல எழுதப்பட்டிருக்கிறது மத்தேயுனுடைய வீட்டிலே நடக்கின்ற ஒரு விருந்து. மத்தேயுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்னை பின்பற்றி வாண்டு அழைத்து விட்டார். அவர் என்ன செய்கிறார்? போய் தன்னோட வேலை செய்தவர்களுக்கு, தன்னுடைய குடும்பஸ்தர்களுக்கு, நண்பர்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு விருந்து பண்ணிவிட்டு அவர் விடைபெறுவதற்கு தயாராகிறார். அப்போ பாருங்க, வேதபாரகர், பரிசேயர், இயேசுவினுடைய சீஷர்கள், மற்ற ஜனங்கள், யூதர்கள் எல்லாரும் வந்திருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி, ஒரு சாப்பாடு நடக்குது. அப்போ அந்தளவுக்கு அவங்க வசதி உள்ளவர்கள். அதனால தான் ஒரு பட்டணத்தினுடைய வரியே முழுசாக அவங்க கட்ட முடியுது. அப்போ இவங்க அதை கட்டி போட்டு ஜனங்கள்கிட்ட என்ன செய்வாங்க? இப்போ வட்டி வாங்குறாக்களை எப்படி பார்ப்பாங்க? நம்மளோட சமுதாயத்தில் நல்ல முறையாக பார்ப்பாங்களா? அவன் வட்டி, எப்பா என்னது சரியான வட்டி என்றுவாங்க. அதை மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ஆயக்காரர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், வேசித்தனம், விபச்சாரம் இது பெரிய பாவமாக பார்க்கப்பட்டது. எப்படிப்பட்ட பாவம் அது? கல்லெறிந்து மரண தண்டனைக்குரிய பாவமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யூதர்கள் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ஆயக்காரர். அப்போ ஆயக்காரர் என்று சொல்லி அதை அவர்களையும் என்ன செய்கிறாங்க? பாவிகளினுடைய அந்த பட்டியலிலே சேர்த்து பேசுகிறார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை பாருங்க. இதில் மலைப்பிரசங்கத்தில் இயேசு கூட ஆயக்காரன் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் பிரயோகிக்கிறார். என்னத்துக்கு என்று சொன்னால், இவர்களுக்கு ஆயக்காரர் என்றால் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் என்று சொல்லி அவர் விளங்கிக் கொள்றதுக்கு. 8வது பக்கம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் பலன் என்ன? யார் அப்படி செய்கிறார்கள்? ஆயக்காரர் என்று சொல்லி இயேசு பேசுகிறார். ஏன் இயேசு ஆயக்காரர் என்று சொல்லி பேசினார் என்றால், ஆயக்காரரைத்தான் இயேசு வாழ்ந்த காலப்பகுதியிலே முதலாவது தரத்தில் வெறுத்தாங்க யூதர்கள். இன்னொரு வசனம் நான் வாசி காட்டுறேன், அதில் உங்களுக்கு விளங்கும். முதலாவது தரத்தில் வெறுத்தார்கள். ஏன்? சும்மா நீங்கள் உழைக்கிற காசை அட்டை ரத்தம் குடிக்கிற மாதிரி உறிஞ்சு எடுத்துகிட்டு போனால் அந்த மனுஷனில் எப்படி விருப்பம் வரும்? பலவந்தம் பண்ணி அவமானப்படுத்தி காசை கட்டலண்டா என்ன செய்வான்? அவன் சும்மா இருக்க மாட்டான். அவனோட போர்ச்சேவர்கள் இருப்பாங்க, ரோம போர்ச்சேவர், அவனை வச்சு விரட்டி என்ன செய்வான்? அந்த காசை எடுத்துருவான். அதான் இயேசு அவர்களுக்கு விளங்கும்படியாக ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே என்று சொல்லி பேசுகிறார். ஆயக்காரர் எப்படிப்பட்டவர்கள்? தங்களை சிநேகிக்கிறவர்கள் தான் சிநேகிப்பாங்க. இல்லை தரையிலாது என்று சொன்னால் விட்டுருவானா? அவனை கொடுமைப்படுத்தினான பணத்தை வாங்குகிற ஒரு கூட்டத்தார் தான் இந்த ஆயக்காரர். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்கள். அதில் இந்த ஆயக்காரருடைய பட்டியல் எப்படி வருகிறது என்று சொல்லி 33வது பக்கம், 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ நான் அப்போதை சொன்னேன் உங்களுக்கு, என்ன இது ஒரு உவமையில் அவர் இயேசு பேசின ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறேன். அப்போ நான் அப்போதை சொன்ன பழைய ஏற்பாட்டில் எந்த பாவம் பெரிய பாவம் சின்ன பாவம் இல்லை, எல்லாம் பாவம் தான். ஆனால் இருந்தாலும் சில சம்பவங்களை நாங்கள் ஓகே அது பிரச்சனை இல்லை மன்னிக்கிறோம் வேண்டுவோம். சில சம்பவங்களை மன்னிக்கவே முடியாத பாவம் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இது அப்படி இருந்தது, விபச்சாரம், வேசித்தனம். புதிய ஏற்பாட்டில் விபச்சாரம், வேசித்தனத்தை பின்னால் தள்ளி முன்னுக்கு ஆயக்காரர்களுடைய பேரை இந்த யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சேர்த்து கொண்டார்கள். ஆண்டவர் சேர்க்கல, யூதர்கள் சேர்த்து கொண்டாங்க. அதனால தான் இயேசு பேசும் பொழுது ஆயக்காரர், வேசிகள், விபச்சாரக்காரர்கள் என்று சொல்லி அந்த லிஸ்ட்டை அவர் பேசுகிறார். இப்போ இந்த ஆயக்காரர்களை பற்றி நான் அப்போதை சொன்னேன். அவங்க எப்படி நல்ல வசதி படைத்தவர்கள், அவர்களுக்கு எப்படி அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சமூகத்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா? யூத சமூகம் இவர்களை ஏற்றுக்கொண்டதா? ஏற்றுக்கொள்ளலை. வாங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் போவோம்.
லூக்கா 19ஆம் அதிகாரம். ஓகே, இரண்டாவது வசனம் பாருங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இந்த சகையு எரிகோ பட்டணத்திலே இருந்த ஆயக்காரர்களுடைய தலைவர், கமிஷனர். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு ஐஸ்வர்யவான். இப்போ இவ்வளவு காலமும் நீங்கள் கேட்ட பிரசங்கங்கள், வேத தியானத்திலே சகையுவை பற்றி, எப்படி அவர் ஒரு கொள்ளமுள்ள மனிதன், காட்டாத்தி மரத்திலே ஏறினார், இயேசுவை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கை மாறினது என்று நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை உங்களுடைய மூளையில் ஓடும். இப்போ இவருக்கு இராணுவ பாதுகாப்பு இருக்கிறது, பண வசதி இருக்கிறது, சகையுக்கு பிள்ளை இருக்கா என்று சொல்லி இங்கே எழுதப்படலை. ஒரு பிள்ளை இருந்தால் என்ன நடந்திருக்கும்? சகையோட பிள்ளையோட மற்ற பிள்ளையை போய் விளையாடுமா? விளையாடாது. ஏன்? யூதர்கள் சகையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனை வித்தியாசமாக தான் பார்த்தாங்க. இப்போ பணக்கார வீட்டு பிள்ளைகளோட நம்மளோட பிள்ளையை டக்கண்டு போய் ஒட்டாது. அந்த பிள்ளைகளோட சுபாவம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கும்? அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே ஐபேடை வச்சு கேம் விளாடும். நம்மளோட பிள்ளைகள் அப்போ தான் குண்டு அடித்து ஓடி பிடிச்சி விளாட்றோம். அப்போ அதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ சகையுவை யூத சமுதாயம் எப்படி பார்த்ததுன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக பார்த்தது. சகையினுடைய சொந்தக்காரர்கள் எப்படி பார்த்தாங்க? சகையுவை சொந்தக்காரன் சொல்ல மாட்டாங்க. ஏன்? வட்டி வாங்குற அவன் ஒரு சொந்தக்காரன் என்று சொன்னால் அது நமக்கு பெருமையாக வெக்கக்கேடா? ஒரு சமூகத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு நபரை நம்ம சொந்தக்காரன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அது நமக்கு வெட்கக்கேடு தானே. ஆனால் இப்படியான ஒரு மனுஷன்தான் சகையு. இவருக்கு சரீரப்பிரகாரமாக ஒரு குறைபாடு இருந்தது. அவர் குள்ளமானவர். இப்போ சகையினுடைய குறைபாடுகள் என்ன? அவர் சரீரப்பிரகாரமாக குள்ளமானவர். அடுத்தது ஆயக்காரனுக்கு தலைவன் என்றக்குள்ள அது ஒரு ஜனங்கள் அவங்கள என்றது. ஏன்னா இயேசு எப்படி அழைக்கப்பட்டார்? ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் தோழர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். ஏன் அப்படி அழைக்கப்பட்டார்? வெறுத்தார்கள் அவர்கள் ஆயக்காரர்களை, யூதர்கள். அப்போ சகையு எப்படி பார்த்துருப்பாங்க? வெறுப்போடு தான் பார்த்துருப்பாங்க. சகையூட்ட பணம் இருக்கட்டும், ரோம சேவர்கள், போர்ச்சேவர்கள் இருக்கட்டும், அவர்கள் எப்படி பார்த்தாங்க? வித்தியாசமாக தான் பார்த்தாங்க. நம்ம நாட்டிலையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும் தானே. கொஞ்சம் பணம் படைத்தவர்கள், பெரிய லெவலில் இருக்கிறவங்கள நம்ம நாட்டில் என்ன ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? இவருக்கு எப்படி காசு வந்துட்டு தெரியுமா என்று சொல்லி அதை பற்றி பேசுவாங்க. இவர வைஃபை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர மனைவியை பற்றி தெரியுமா? இவர பிள்ளையை தெரியுமா உங்களுக்கு? நம்மளோட ஊரில் அப்படி தானே பேசுகிறது. அதை மாதிரி சகையுவை குறித்தும் எரிகோ பட்டணத்திலே யூதர்கள் மத்தியிலே இப்படியான ஒரு கிசுகிசுப்பு, இப்படியான பேச்சுவார்த்தைகள் காணப்பட்டது. 3வது வசனத்தை பாருங்க. இயேசு எருசலேமுக்கு போகும் பொழுது எரிகோ வழியாக நடந்து போகிறார். அவர் சகையுவை பார்க்கறதுக்கு போகல. அவர் எருசலேம் வழியாக, எருசலேம் போவதற்கு எரிகோ பாதையில் போகிறார். இப்போ இந்த சகையு இருக்கிறான் இந்த எரிகோவில். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இப்போ இந்த சகையு இயேசுவை யார் என்று பார்ப்பதற்கு ஏன் தேடினான் என்றால், சகையுக்கு பணம் இருந்தது, ரோம அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு இருந்தது. ஆனால் உறவினர்களாலும் தன்னுடைய பட்டணத்து ஜனங்களாலும் புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தான். அவனுடைய இருதயத்தில் ஒரு வெறுமை. அதான் தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது சொன்னான், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. தனியாக இருந்த நபர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தா அவர்கள் டிப்ரெஷன் வந்துடும். டிப்ரெஷன் வந்தால் என்ன செய்வான்? நல்லா இருந்தவர் தூக்கு போட்டுட்டாருண்டுவாங்க. என்ன, நல்லா இருந்த மனுஷன் தூக்கு போட்டு செத்துட்டாருண்டுவாங்க. ஏன்? தனியாக இருக்கல. அது ஆண்டவர் அப்படியாகத்தான் மனுஷனை படைத்தார். அவனுக்கு யாராவது ஒருவர் வேணும், அவனுக்கு பேச்சு துணைக்கு யாராவது வேணும், கதைக்கிறதுக்கு யாராவது வேணும். அப்படித்தான் மனுஷனை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராக ஒரே தேவனாக இருக்கிறார். அப்போ அதே போல தான் மனுஷனை படைத்தார். அதனால் மனுஷனும் இன்னொரு மனுஷர்களோடு பேசி கதைச்சி சிரித்து கொண்டிருந்தால் தான் அவனுக்கும் மனதுக்கு ஆறுதல். இப்போ இங்கே சகைவுக்கு ஒரு வெறுமை காணப்படுகிறது.
ஒரு தனிமை காணப்படுகிறது. இப்போ என்ன செய்கிறான்? அவனுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான் இந்த இயேசு இந்த ஆயக்காரர்களுடைய. இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுதெல்லாம் அநேகமாக நான் ஒரு என்னுடைய சிந்தனை இது, அது இங்கே எழுதப்படலை, என்னுடைய சிந்தனை, மத்தேயு என்கின்ற ஒரு ஆயக்காரனை அவர் அழைத்தாராம், என்னை பின்பற்றி வான்னு சொல்லி. அவன் எல்லாத்தையும் விட்டு அரசாங்க வேலையெல்லாம் என்ன செய்கிறான்? ராஜினாமா செய்துவிட்டு அவன் போய்விட்டானாம் என்று சொல்லியெல்லாம் கேள்விப்படுவாங்க. கேள்விப்பட்டபடினாலே அப்போ இந்த இயேசு எப்படிப்பட்ட, அவர் குருடருக்கு பார்வை கொடுக்கிறாராமே, சப்பானிகளை நடக்க செய்கிறாராம் இந்த இயேசு என்று சொல்லி இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுது அந்த இயேசுவை யார் என்று பார்ப்போம், அவர் எல்லாரோடையும் ஒரே விதமாக பழகிறாராம் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடன் இவனுக்கு என்ன செய்யும்? மற்ற ஜனங்கள் எல்லாம் இவனை ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள். அநேகமாக அந்த பணக்காரர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய மதிலை கட்டி அதுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு நினைச்ச உடனே பீஸாவில் சாப்பிடுவாங்க, நினைச்ச உடனே KFCயில் சாப்பிடுவாங்க, நினைச்ச சாப்பாடை சாப்பிடலாம், நினைச்ச வாகனத்தில் போகலாம், நினைச்ச உடுப்பை வாங்கலாம். ஆனால் மற்ற ஜனங்களோட சராசரியாக இவர்கள் பேசி பழக முடியுமா? முடியாது. ஒரு நம்ம நாட்டினுடைய அமைச்சர் இப்போ அந்த கலாச்சாரம் மாறிட்டு, ஒரு காலத்தில் அமைச்சர் வாராமண்டா ரோட்டெல்லாம் இழுத்து மூடிடுவான். இப்போ அந்த கலாச்சாரம் இல்லை. இப்போ அமைச்சர் வாரதும் தெரியுதில்லை, போகிறதும் தெரியுதில்லை, ஒன்றும் தெரியுதில்லை. ஜனாதிபதி வாராமண்டா என்ன நடக்கும்? அப்படி ஜனாதிபதியோட பிள்ளைகள் சாதாரணமாக ரோட்டில் நடந்து ஸ்கூலுக்கு போகலாமா? போக முடியாது. அப்படியாகத்தான் இந்த சகையினுடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்கிறோம். அவன் குள்ளனாக இருந்தான், அவனால் ஜனக்கூட்டத்தில் லேசா இயேசுவை பார்க்க முடியாது. அப்போ இந்த சகையு என்னென்று சொன்னால், சகையு இயேசுவை யாரென்று பார்க்க வேண்டும், அவரோடு கொஞ்சம் பேசணும் என்ற ஒரு சிறிய விருப்பம். நமக்கும் விருப்பம் உள்ளவர்களை நாங்கள் ஒருக்கா பார்க்கணும், கொஞ்சம் பேசணும் என்று ஆசைப்படுவோம். எப்படி பார்க்கலாம், எப்படி பேசலாம் என்று நாங்கள் ஏங்குவோம் இல்லையா? அதை மாதிரி ஒரு விஷயந்தான் எலோயித் போயிருங்க. அப்போ அதை மாதிரி ஒரு விஷயந்தான் சகையுக்கு ஏற்பட்டது. 4வது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். காட்டாத்தி மரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது தண்டு இருக்குது தானே, நிலத்திலிருந்து வார தண்டு கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. அப்போ அவன் ஒரு குள்ளனாக இருக்கிறபடினால் லேசாக ஏற முடியாது. ஒருவேளை அவனுடைய சேவர்கள் அவனுக்கு உதவி செஞ்சாங்களோ தெரியலை. ஓகே, 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இப்போ இயேசுவை யார் என்று பார்க்க வேண்டும் என்று தான் இவர் போனார். இப்போ இவர் போகும் பொழுது நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். போகும்பொழுது ஜனங்கள் எல்லாம் திரளாய் வாராங்க, இயேசு வருகிறார் என்று சொன்னோன்னே. இயேசு என்னத்துக்கு பார்க்க போகிறாங்க? அவர் இப்படியெல்லாம் செய்கிறாராம், அற்புத அடையாளங்கன்னு கேள்விப்பட்டு வராங்க. அப்போ சகையும் வரும்பொழுது சகையுவை குறித்து என்ன பேச்சு? இவன் இதுக்குள்ளே வாரான். நம்ம சில இடங்களில் எரிச்சல் படுறதில்ல, இவன் வர தழுப்போம் என்ற மாதிரியெல்லாம் அவனை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, குறுகுறுத்திருப்பாங்க. நாங்கள் அப்போதை வாய்ச்சது போல் வேதபாரர்கள் முறுமுறுத்திருப்பாங்க, பரிசேயர்கள் முறுமுறுத்திருப்பாங்க. என்னண்டு இந்த ஆயக்காரன் இதுக்குள்ளே வாரான், இவனுக்கு என்ன சம்பந்தம்? இயேசுவை பார்க்க வேண்டிய என்ன அவசியம்? இவனுக்கு தான் எல்லாம் இருக்குதானே, நமக்கு தான் ஒன்றும் இல்லையே, அதான் நாங்கள் இயேசுவை பார்க்க வரோம் என்று சொல்லி அவங்க முறுமுறுத்திருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நாங்கள் சில காரியங்கள் செய்யக்குள்ள மற்றவர்கள் முறுமுறுப்பார்கள். அதாவது நாங்கள் நல்ல காரியம் செய்யும் பொழுது மற்றவர்கள் முறுமுறுப்பார்கள். முறுமுறுக்கிறவர்கள் முறுமுறுத்து கொண்டே தான் இருப்பார்கள், அவள் சாகும் வரைக்கும் முறுமுறுத்து கொண்டு தான் இருப்பாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? முறுமுறுக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு சரியான வழி எங்களுக்கு தெரியுமென்றால் நாங்கள் அந்த வழியில் ஆண்டவரை நோக்கி நாங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, அந்த இடத்துல இருந்து இயேசு இப்போ மரத்தில் இருக்கின்ற சகையுவை பார்த்து, இறங்கி வா சகையுவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அப்போ சகையு இயேசுவை யார் என்று பார்ப்பதற்கு தான் முயற்சி செய்தான். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? அவன் எதிர்பார்க்கல இயேசு அவனை கூப்பிடுவார், இயேசு அவருடைய வீட்டுக்கு வருவார் என்றது சகையு எதிர்பார்த்த காரியம் அல்ல. ஏனென்றால் சகையுனுடைய வீட்டிற்கு யாருமே போக முடியாது, யாரும் போகவே மாட்டான். ஏன்? இவன் அநியாயமா வட்டி இல்லை, வரி வசூலிக்கிறவன். அது நம்மளோட ஊரில் வட்டி வசூலிக்கிறது அப்படி வந்துட்டு வரி வசூலிக்கிறவன். அப்போ தங்க வேண்டும் என்கிற 6வது வசனம், அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர்
பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள். ஆயக்காரன் எப்படி பார்த்தாங்க? யூதர்கள் பாவியாக பார்த்தார்கள். ஏன் பாவி? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனால் அவன் வரி தான் வசூலித்தான். வரி எப்படி வசூலித்தான்? 4 மடங்கு கூட அநியாயமாக வரியை வசூலித்தான். அப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவனை கண்டு முறுமுறுக்கிறாங்க. ஆனால் சகையினுடைய நிலைமை, நீ முறுமுறு, என்ன இயேசு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். 8வது வசனம், சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவனுடைய சொத்துல பாதியை யாருக்கு கொடுக்குறாரா? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சும்மா சொல்லுவோம், அது எவ்வளவு அமௌண்ட்னு நமக்கு தெரியாது. அவனுடைய முழு சொத்துமே 100% பாதி 50% ஏழைகளுக்கு அவன் கொடுக்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான்? நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அநியாயமாய் வாங்கினதில் நாளத்தனையாக செலுத்துகிறான். சும்மா சொல்லுவோம், அவன் ஒருத்தன் கொடுக்க வேண்டிய வரியை கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து அவன் நாளத்தனையாக அதை வாங்குவான். நாளத்தனையாக வாங்கினதில் அவன் என்னட்டு கொடுப்பான்? கொடுக்க போகிறான். அதையிலிருந்து நாளத்தனையாக கொடுக்கிறேன் என்று சகையு சொல்லுகிறார். இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்றா, நான் அப்போதை சொன்னேன், சகையு அந்த நாட்களில் நல்ல படித்த ஒரு மனிதன், நல்ல கணக்காய்வாளர், கணக்கு எல்லாம் நல்லா தெரியும். வரி வசூலிக்கிறவங்களை பாருங்கள், கணக்கெல்லாம் நல்ல துல்லியமாக தெரியும், அக்யூரேட்டாக அப்படி சொல்லுவாங்க கணக்கு. அப்போ இவன் இயேசுவினிடத்தில் இப்படி சொல்லும் பொழுது இவனுக்கு கடைசியில் சொத்து எவ்வளோ இருந்திருக்கு நினைக்கிறீங்க? 100% சொத்தில் 50% ஏழைகளுக்கு போயிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குது? 50% இருக்குது. அதுலேயும் அவன் நாளத்தனையாக கொடுத்தான்டா, இன்னும் மிஞ்சும் அவனுக்கு. இவனோட பேங்க் அக்கௌண்ட் என்ன செய்யும்? மைனஸில் போகும். சில நேரம் ரொஷானியில் பேங்க் கார்டை போட்டு அந்த சம்பளத்தை எடுக்கும் பொழுது பேலன்ஸ் காட்டும் ஒரு 1000 ரூபா. ஏன் அந்த 1000 ரூபாய் விடுவான், அதையும் எடுப்போம்னு சொல்லி போட்டால் பேங்க் சொல்லும் அதை தரமாட்டேன்ட்டும். ஏன்டா அது அவன்கிட்ட டிபாசிட்டுக்கு வச்சிருக்கான். என்னத்துக்கு? என்ன மினிமம் பேலன்ஸுக்கு அவன் வச்சிருக்கான் அதை. அப்போ நம்மளோட சகையினுடைய பேங்க் டீட்டெயில் இப்போ என்ன? பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் என்ன நடக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை. 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு வாலிபன் வருகிறான் இயேசுவினிடத்தில் வந்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரை, நான் உம்மை பின்பற்றுவேன் என்றான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ போய் உன்னுடைய ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லி ஒருவரிடத்திலே சொல்லுகிறார். அவன் போனவன் தான். இங்கே சகையினிடத்தில் இயேசு ஏதாவது சொன்னாரா? உன் ஆஸ்திகளை ஏழைகளுக்கு கொடு, நீ அநியாயமாக வாங்கியிருக்கிறா, மனம் திரும்பு என்று சொல்லி சொன்னாரா? அவர் அதை பற்றி எதுவும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? சகையோ, வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆனால் சகையு அவனாக வந்து என்ன சொல்லுகிறான்? என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய மிச்சத்தையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இன்றைய கிறிஸ்தவர்கள் அநேகர் சொல்லுவார்கள், எனக்கு என்ன பார்த்து பேசுகிற வார்த்தைகள் உண்டு. என்ன? அவன் விபச்சாரக்காரன், அவன் குடிகாரன், அவன் ஊழியம் செய்ய முடியுமா? இயேசு வந்தது இழந்து போனதை மீட்டுக் கொள்வதற்கு. இயேசு வந்தத நோக்கம் என்னதுக்கு? பாவியை மீட்டுக் கொள்வதற்கு தான் வந்தார். ஆயக்காரனை மீட்டுக்கொள்ள வந்தார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மீட்டுக்கொள்ள வந்தார். என்னையும் உங்களையும் மீட்டுக்கொள்ளத்தான் இயேசு வந்தார். இயேசு வந்தது நியாயம் தீர்ப்பு அழித்து போடுவதற்கல்ல. அவர் முதலாவதாக வந்தது என்னதுக்காக? மீட்டுக்கொள்வதற்காக வந்தார். அப்ப சகையினுடைய வாழ்க்கை இங்கே மாற்றப்பட்டது. சகையினுடைய பேங்க் பேலன்ஸ் எங்கே போனது? மைனஸுக்கு போனது. இயேசு சொன்னாரா விட்டு கொடுக்க சொல்லி?
அப்போ இதெல்லாம் இப்போ சொத்தெல்லாம் இழந்து போயிட்டாரு சகையு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? எங்கே போனார் ஊழியக்காரனை? செசரியா பட்டணத்திலே, நான் அப்போது சொன்னது போல் அப்போஸ்தலர் 21, 22, 23 அப்போஸ்தலர் பவுல், லூக்கா இவர்கள் எல்லாம் போய் ஊழியம் செய்கிறார்கள். செசரியா பட்டணத்திலே ஒரு திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபையினுடைய முக்கியமான முதல் ஊழியக்காரன் இந்த சகையு. சகையு தான் அந்த சேர்ச்சில் பாஸ்டர். ஆனால் வேதத்தில் சகையு தான் அதுக்கு பாஸ்டர் என்று எழுதப்படலை. பேதுரு மூலமாக எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நூல் உண்டு. ஆதி திருச்சபையிலே இருந்த ஊழியக்காரர்களை குறித்த தகவல்கள் அதில் இருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, செசரியா பட்டணத்து திருச்சபையினுடைய போதகர் சகையு, பிரக்கெட்டில் ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லி அவருக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு வாலிபன் வருகிறான், நான் உம்மை பின்பற்றுவேன் என்று. ஆனால் அவன் ஆஸ்தியை வித்து இயேசுவை பின்பற்றவில்லை. இயேசு சகையுனிடத்திலே எதையுமே சொல்லவில்லை. நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று மாத்திரமே சொன்னான். அவன் என்ன செய்தான்? அவனுடைய சொத்தெல்லாம் விற்று கொடுத்து போட்டு ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அவன் ஒரு ஊழியக்காரனாக அங்கே போய் ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னென்று சொன்னால், சகையோவுக்கு என்ன நடந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சகையினுடைய முடிவு எங்கே என்ன. அவர் ஒரு போதகர், ஊழியக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார். அவருடைய ரட்சிப்பு வந்ததும் என்ன செய்தார்? ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். சொத்து பணம் காசெல்லாம் விட்டறிஞ்சு போட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். இந்த சகையினுடைய வாழ்க்கை மாறினது போல நம் ஒவ்வொருவருடைய, என்னுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், இதை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் சகையுவை சந்திக்க வேண்டும் என்று வரவில்லை. அவர் எருசலேமுக்கு போவதற்கு தான் எரிகோ பட்டணம் வழியாய் போனார். இன்றைக்கும் இயேசு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட ரீதியிலே நம்மை சந்திப்பதற்கு, நம்மளோட நேரம் செலவழிப்பதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவரோடு நேரம் செலவழிக்கின்றோம் என்கின்றது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏண்டா நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் படிக்கிறோம், அதை சொல்லலை. உறவு என்று சொல்லும் பொழுது நாங்கள் விரும்பி கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரோட போய் பேசுறது, என்ன செய்யணும் ஆண்டவரே, அடுத்தது என்ன, எப்படி போகணும், அந்த உறவு. இயேசு நம் வழியாக போய்கொண்டே இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு அவர்களை கடந்து போய்கொண்டே இருக்கிறார். எரிகோ பட்டணத்து வழியாய் போன இயேசு இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கடந்து போகிறார். இயேசுவை பார்ப்பதற்கு சகையு காட்டாத்தி மரத்தில் ஏறினது போல எத்தனை பேர் காட்டாத்தி மரத்திலேயோ இயேசு போகிற வழியிலேயோ அவரை பார்க்க வேண்டும் என்று ஏறுகிறார்களோ அவர்களுடைய வீட்டிற்கு இயேசு வருவார். என்னால் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் சகையுக்குள்ளே இருந்ததை ஆண்டவர் அறிந்தார். அதனாலே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய முடிவு, அவன் ஒரு கனமுள்ள ஒரு ஊழியத்தை செய்து முடித்தவனாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்கு மேலே நான் நினைக்கல சகையுவை வச்சு இன்னொரு பிரசங்கம் பண்ணலாமாண்டு. ஆவியானவர் வேறு விதத்தில் புதிய காரியங்களை கற்றுத்தந்தா அதை பேசலாம். ஆசீர்வாதம் இருந்தால்